உன் மனதிற்கு பிடித்த காரியத்தில் உன் மனதுக்கு பிடித்தவரிடமிருந்து உனக்கான வெற்றி செய்தி கிடைத்துவிட்டது. நீ எதிர்பார்த்த அந்த தருணம் முழுமையாகும் தருணமாக வந்தடையத்தான் போகிறது. என் பிள்ளையே, நீ நினைத்த காரியம் அப்போது நடக்கும், இப்போது நடக்கும் என்று சொல்லும் போதெல்லாம் நீ அமைதி காத்து கொண்டிருந்தாய். அந்த பொறுமைக்கான பலனை எப்பொழுது என்னப்பன் முருகன் தரப்போகிறான் என்று தெரியவில்லையே என்று நீ யோசித்து கண்கலங்கி கொண்டிருந்தாய். உன் கண்கலங்கிய விஷயத்திற்காக நான் எப்பொழுதுமே மிக பெரும் ஏற்றத்தை நோக்கித்தான் இங்கு காத்து கொண்டிருப்பாய். என் பிள்ளையே, எந்த ஒரு செயலானாலும் அங்கு தடங்கள் வருகிறதே என்று எடுத்துக்கொண்ட காரியத்திலிருந்து நீ பின்வாங்கி விடாதே. உன் முயற்சியை விட்டுவிடாமல் முன்னோக்கி செல்வதற்கான வழியை மட்டும் நீ இங்கு செயல்படுத்தி கொண்டிரும். மற்றதை நான் இந்த முருகனானவன் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் வருகின்ற தருணத்தில் உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு செயலையும் நான் உன் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் இங்கு யோசித்து கொண்டிருக்கின்றேன். நடப்பது எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. எக்காரணம் கொண்டு உனக்கான வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, நீ கண்களில் எந்த அளவுக்கு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றாய், யாருக்கும் தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய். இரவு நிலை தூக்கமில்லாமல் இங்கு தவித்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி மட்டும் வைத்து கொள்ளாதே. அந்த கண்ணீரின் துளிகள் பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும். யாரையும் மனம் கலங்கடித்து கொண்டே இருக்காதே. உன்னால் யாரும் மனம் வருந்தினேன் என்று சொல்லும்படி செய்யாதே. இவர் வெறும் கல்லாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றார். இவரிடம் சொல்லும்போது என்ன நடந்துவிடப் போகிறது என்று நீ நினைக்க வேண்டாம். உன் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். உன் கோரிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல, அதற்கான ஆறுதலும் கூறிக்கொண்டே தான் இருக்கின்றேன். வாழ்க்கையின் மிகவும் துன்பங்கள் வருகிறதே என்று நீ கலங்குகிறாய். அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று நிம்மதி இல்லாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தைகள் அனைத்தையும் சரி பண்ண போகிறேன். உன் அப்பன் முருகன் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உன்னை ஒரு பொழுதும் நான் அளவிடப் போவதே இல்லை. என் தங்கமே, உன் வாழ்க்கைக்காக இந்த அப்பன் முருகன் நான் குறித்த நேர காலம் வந்து விட்டது. என் கண்களை பார், நீ புரிந்து கொள்வாய். நீ நினைத்து கொள்ளு, எல்லாவற்றையும் எனக்காக என் அப்பன் முருகன் விதித்ததுதான். அவர் முன்னால் சென்று கொண்டு இருக்கும்போது, அவர் நடத்திய வழியில் நான் நடந்து கொண்டு இருக்கும்போது நான் இதற்காக மனம் வருந்த வேண்டும் என்று நீ இப்போது வாழ்க்கையில் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். யார் பக்கம் என்ன சொன்னாலும் சரி, நான் அத்தனையும் என் பிள்ளைகளுக்காக நல்லது அதில் இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஐயோ, பிரிந்தவரை பற்றி மட்டும் யோசிக்காதே. பிரிந்தவரை பற்றி மட்டும் நினைத்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளை, அவர் உனக்கான பாதையில் இங்கு உன்னை தெளிவடைய செய்துவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார். ஒருவன் இருட்டில் நடந்து செல்லும் போது வெளிச்சம் தெரிந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ அதுபோலத்தான் உனக்கு கஷ்டமான சூழ்நிலையும் உனக்கு நல்ல வழிகாட்டியாக இங்கு இருக்கப் போகின்றேன். நீயும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரப்போகிறேன். பயப்படாமல் செல். உன் அப்பா உனக்காக இருக்கும்போது நீ எதை பற்றியும் மனம் வருந்தவே வேண்டாம். எந்த ஒரு செயலில் வெற்றியடைய வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் அந்த செயலில் ஏற்கனவே வெற்றியடைந்து விட்டதாக கருத வேண்டும். அந்த எண்ணத்திலிருந்து நீ ஒரு பொழுதும் பின்வாங்காது.
உன் நடவடிக்கைகள் எண்ணங்களும் உன்னை ஒட்டியே இருக்கட்டும். உன் வெற்றி, உன் செயல், சிந்தனை எல்லாம் என்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது உன் அப்பன் ஏற்கனவே உன் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானித்து விட்டேன். என் செல்ல குழந்தைக்கு நான் ஒரு சத்திய வாக்கை அளிக்கத்தான் போகிறேன். என் குழந்தைகளின் வீட்டில் எப்பொழுதுமே தேவை என்பதே இருக்காது. ஏனென்றால் நான் உன் வீட்டில் நிரந்தரமாக குடிக்கொண்டு இருக்கும்போது உன் விருப்பங்கள் அனைத்தும் என்னால் இங்கு நிறைவேறத்தான் போகிறது. உனக்காக நானும் எனக்காக நீயும் இருந்து கொண்டு இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் நீ அதை நம்பிக்கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, நீ என்னை விட்டு தூரமாக இருந்தாலும் நான் உன்னருகில்தான் இருப்பேன். என் பார்வையில் இருந்து நீ ஒரு பொழுதும் இங்கு தப்ப முடியாது. நீ எங்கிருந்து எதை செய்தாலும் அதை நான் அறிந்து கொண்டுதான் இருப்பேன். நடப்பதை பற்றியெல்லாம் உன் மனதில் இங்கு எதை நினைத்து கொண்டு இங்கு தளர்ந்து கொண்டிருக்காதே. உன்னிடம் சொன்னபடியே உன் வேலையை முடித்து தரத்தான் போகிறேன். உனக்கான வெற்றியை நான் கொடுப்பதற்கு இங்கு தயாராகிவிட்டேன். நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. நீ என்னை விட்டு வேறு எங்கும் செல்லாமல், என்னை விட்டு விலகாமலும், எவ்வளவு துன்பத்திலும் என் மீது மாறா நம்பிக்கையோடு இருந்தாலே போதும். உன் வேலையை நானே உனக்கு முன்னால் சென்று வழி நடத்துவது என்று உறுதியாகிவிட்டது. சில நேரங்களில் உன் பிரச்சனையை பற்றி மட்டுமே யோசிக்கின்றாய். அதனால்தான் இடையிடையில் நான் தரும் இன்பத்தை நீ அனுபவிக்க முடியாமல் இருந்து தவிக்கின்றாய். ஏனென்றால் துன்பம் உன் மனதை ஆட்கொண்டு இருக்கும்போது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றதே என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உனக்கு செயலை, உனக்கான நல்லதை நான் தர காத்திருக்கும் போது நீ எதிர்பார்த்த அந்த ஒரு தருணமும் இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்பா செய்வார் என்ற எண்ணம் உனக்கு வர வேண்டும். கண்டிப்பாக உன் உடம்பையும் உள்ளத்தையும் ரணப்படும் விஷயங்களை அடித்து விரட்டத்தான் இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன். இது கூடிய விரைவில் இது நடக்கத்தான் போகிறது. உன் எதிர்கால வாழ்க்கையில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படு. உன்னை நான் இங்கு தீயின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நான் என் குழந்தைக்கு கொடுத்த சத்தியத்தை ஒரு பொழுது மீறப் போவதே கிடையாது. இனி என் குழந்தையிடம்தான் நான் இருக்கப் போகிறேன். நீ என் மீது கொண்ட பக்திக்கு ஈடு இணையாக உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் சூழாமல் நான் வெளிச்சத்தை தரப்போகிறேன். உன் வாழ்க்கையின் கவலைக்கும் வலிகளுக்கும் இன்னல்களுக்கும் இடமில்லை. நல்லது நினைப்போம் என்று நீ நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருக்கும்போது நல்ல விஷயத்தை மட்டும்தான் உனக்கு செய்வேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கவே நான் உன் வாழ்க்கையை எங்கு மிகப்பெரும் ஏற்ற சூழலை, அதுவும் உனக்கு ஏற்ற தருணத்தை தருவதற்காக வந்து இருக்கும்போது பொறுமையோடு காத்திரு. பொறுமை என்பது இங்கு காத்திருக்கும் திறன் அல்ல, நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை காட்டுகின்றது. உனக்கு எந்த கெடுதலும் வராமலும் இருக்க உன்னை நான் என் அரவணைப்பில் பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக மனம் நொந்து கொண்டு இருக்கின்றாய்? வாடி வதைந்து கொண்டு இருந்த விஷயத்திற்கெல்லாம் உன்னை எப்பொழுதும் சோதித்து கொண்டேதான் இருக்கின்றேன் என்று எண்ணிவிட வேண்டாம். இந்த விஷயத்தையும் தாண்டி உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்திருக்கும் போது உன்னுடைய கெட்ட நேரத்தில்தான் உன்னை சோதிக்கின்றேனே தவிர இந்த சோதனையில் உனக்கான வெற்றி தெரியத்தான் போகிறது. உனக்காக யார் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. ஆகையால் சோதனை வந்துவிட்டதே என்று வருந்தாதே. எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு என்னை எண்ணத்தாலும் செயலாலும் நெருங்கிக் கொண்டே இரு. முருகா முருகா என்று சொல்லிக் கொண்டே இரு. நிச்சயமாக உன் மனதில் எந்த சலனத்தையும் நீ வளர்த்து கொள்ளாதே. உன் சலனத்தை விரைவில் சரி பண்ணுவேன். நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் இங்கு காரணம் கொண்டு காரணமில்லாமல் எதையுமே செய்வதில்லை. உன்னுடைய எண்ணம் தானே
உனக்கான வெற்றியை தீர்மானிக்கிறது. அதனால் நேர்மறையான எண்ணத்தோடு நீ செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கு நல்லதை நானே செய்வேன். நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த நம்பிக்கைதான் வாழ்க்கை. யாம் இருக்க பயமே.